5 ஆண்டு காலம் ஆய்வு செய்த அந்த நூல் வெளிவந்த பிறகு நீங்கள் தான் முன்னுரை எழுத வேண்டும். ஜூன் மாதம் 3ஆம் தேதி கோவை புரட்சி என்ற ஒரு புரட்சி நடைபெற்றிருக்கிறது. நாம் இப்போது பாட புத்தகத்தில் நாம் மட்டும் படிக்கவில்லை, இந்தியா பூராவில் படித்துக் கொண்டிருக்கிற பாட புத்தகத்தில் 1857 என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். மிகப்பெரிய புத்தகம். 1799 வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். தங்கள் சாதியைச் சேர்ந்த ஒருவர் அந்த புரட்சிக்கான இடம் எது என்று தேர்வு செய்தார்கள். கோயம்புத்தூர். ஏனென்றால் இஸ்லாமியர்கள் அதிகமாக இந்த படையிலே இருந்த காரணத்தால் அந்த புரட்சியாளர்கள் எல்லாம் யார்? சாமானியர்கள், நம்மை போன்ற கிராமப்புறத்திலே பிறந்தவர்கள். குதிரையிலே செல்கிறான். அங்குதான் தீரன் சின்னமலையிலிருந்து மற்றவர்கள் வருகிறார்கள். அசைக்க முடியாத ஆதாரங்களோடு எழுதப்பட்ட அற்புதமான ஒரு காலப்பெட்டகம். அவரை சந்தித்த பிறகு அந்த நூலை வாங்கி வந்த பிறகு கடைசியில் விடுதலை வேள்வியில் தமிழகம் என்று சொல்லக்கூடிய புத்தகத்திற்கு நீங்கள் தான் முன்னுரை எழுத வேண்டும் என்று அவரிடத்தில் நான் கேட்டேன். 5 ஆண்டு காலம் ஆய்வு செய்த அந்த நூல் வெளிவந்த பிறகு நீங்கள் தான் முன்னுரை எழுத வேண்டும். முன்னுரை எழுதுவது மட்டுமல்ல, முதல் கட்டுரையும் நீங்கள் தான் எழுத வேண்டும் என்று அந்த பேராசிரியரிடத்தில் கேட்டு அவர் ஆங்கிலத்திலே கட்டுரை எழுதி கொடுத்து அதை தமிழாக்கம் செய்து நான் என்னுடைய நூலில் வெளியிட்டேன். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் 1800 ஜூன் மாதம் 3ஆம் தேதி கோவை புரட்சி என்ற ஒரு புரட்சி நடைபெற்றிருக்கிறது. 1854 எங்கே, 1800 எங்கே? நாம் இப்போது பாட புத்தகத்தில் நாம் மட்டும் படிக்கவில்லை, இந்தியா பூராவில் படித்துக் கொண்டிருக்கிற பாட புத்தகத்தில் முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்றால் 1857 தான். ஜான்சி ராணி தான். நான் இப்போது மீண்டும் சொல்கிறேன், அதை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. பி.சி. ஜோஷி என்ற ஒரு மாபெரும் அறிஞர் 1857 என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். மிகப்பெரிய புத்தகம். அந்த புத்தகத்தை நாம் வாசித்திருக்கோம். 1857 என்பதே அந்த புத்தகத்தின் பெயரே அதுதான். முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்று வர்ணிக்கப்படுகிற அந்த சிப்பாய் புரட்சியை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஆனால் அந்த சிப்பாய் புரட்சிக்கு முன்பு 57 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் புரட்சி நடைபெற்றிருக்கிறது. யார் செய்தார்கள் அதை? மருது சகோதரர்கள். நான் இங்கிருந்து தான் தொடங்க விரும்புகிறேன். நம்முடைய தங்க தமிழ் மகனாக இருந்த சிங்கநகர் தமிழர்களாக விளங்கிய பாளையக்காரர்கள் 1799 வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். அதற்கு முன்பு திப்பு சுல்தான் அங்கு களத்தில் கொல்லப்பட்டார். நான் சொல்றது 1800க்கு முன்னாடியே திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார். நேரடியாக களத்தில் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக வெறிகொண்டு போராடிய போது கொல்லப்பட்டவன் திப்பு சுல்தான். திப்பு சுல்தானுக்கு பிறகு திட்டமிட்டு கொல்லப்பட்டவன், தூக்கிலிடப்பட்டவன் வீரபாண்டிய கட்டபொம்மன். இப்ப நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மகாகவி பாரதியார் 39 ஆண்டு காலம் தான் வாழ்ந்தார். பாரதியார் வாழ்ந்தது 39 ஆண்டு காலம் மட்டும்தான். 40வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கவே இல்லை. அதே போல செங்காவி சிங்க வீரத்துறை விவேகானந்தர் அவரும் 39 ஆண்டு காலம் மட்டும்தான் வாழ்ந்தார். 39 வயசு தான். அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மனும் தூக்கிலிடப்பட்ட போது அவனுக்கு வயது 39 வயது மட்டும்தான் வாழ்ந்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் பானர்மேன் என்று சொல்லக்கூடிய அந்த தளபதி அவன் எழுதி வைத்திருக்கிற ஆவணங்கள், இப்ப டாக்டர் வே மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய வரலாற்று பேராசிரியர், பாளையங்கோட்டை திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த அந்த பேராசிரியர், அவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி ஆதியோடு அந்தமாக ஆய்வு செய்து அருமையான நூல்களை வெளியிட்டிருக்கிறார். நான் கூட சில பேர் இந்த பெரிய இந்த தியாகிகளை அத்தனை பேரையும் சாதி சிமிழுக்குள் அடக்கி விடுவார்கள். தங்கள் சாதியைச் சேர்ந்த ஒருவர் சாதாரண தியாகம் செய்திருந்தால் கூட அவனை சாதனையாளராக ஊதி பெருக்கி காட்டுவார்கள் அல்லவா? இந்த பேராசிரியர் வே மாணிக்கம் அவ்வாறு வீரபாண்டிய கட்டபொம்மனை எழுதவில்லை. அவர் எழுதியிருக்கிற ஆய்வுகள் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். எல்லா ஆங்கிலேயன் கொடுத்த ஆதாரங்களை, அவன் எழுதிய கடிதத்தை எல்லாம் ஆதாரமாக போட்டிருக்கிறார். அந்த பானர்மேன் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியவர் யார் தூக்கிலிட்டானோ உத்தரவிட்டானோ அவன் சொல்லி இருக்கிற அந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார்.
அப்ப அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் மறைந்த பிறகு மரு சகோதரர்கள் இவர்களெல்லாம் வந்து, அதுதான் விருபாட்சி என்று சொல்லக்கூடிய இடத்தில், மதுரை திண்டுக்கல் பகுதியிலே விருபாட்சி, அங்கு கோபால நாயக்கர் என்பவர் தலைமையில் தான் பழனி சதி திட்டம், பழனி கான்ஸ்பிரசி என்று வரலாற்றில் சொல்கிறார். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பாளையக்காரர்கள் அத்தனை பேரும் சந்தித்தார்கள். இது என்ன சாதாரண விஷயமா? 1800 சந்திப்பது. அப்ப என்ன வாகனம் இருந்தது, என்ன வசதி இருந்தது, தொலை தொடர்பு உடனே செய்தி சொல்வதற்கு என்ன இருந்தது? அப்படி எல்லாம் இல்லாத காலத்தில், இருண்ட காலம், அந்த காலத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த பாளையக்காரர்கள் மட்டுமல்ல, பக்கத்திலே கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்கள், ஆகவேதான் தென்னிந்திய புரட்சி என்று அவர் எழுதினார். சவுத் இந்தியன் என்று எழுதினார், தமிழ்நாடு என்று எழுதவில்லை. கேரளாவை சேர்ந்த ஒரு பாளையக்காரர், கர்நாடகை சேர்ந்த ஒரு பாளையக்காரர் என்று இவர்கள் எல்லாம் சேர்ந்து பழனியில் விருபாட்சியில் அமர்ந்து ஒரு கூட்டம் போட்டார்கள். முடிவு செய்து ஒரு புரட்சியை செய்வதென்று முடிவு செய்தார்கள். அந்த புரட்சிக்கான இடம் எது என்று தேர்வு செய்தார்கள். கோயம்புத்தூர். அது முகரம் பண்டிகை சமயத்திலே, ஏனென்றால் இஸ்லாமியர்கள் அதிகமாக இந்த படையிலே இருந்த காரணத்தால் வெள்ளை ஏகாதிபத்தியத்துடைய படையை எதிர்த்து தகர்க்க வேண்டும் என்பதற்காக ஜூன் 3ஆம் தேதியை தேர்ந்தெடுத்தார்கள். நான் அதை விரித்து சொன்னால் அதற்கே 3/4 மணி நேரம் ஆகிவிடும். அந்த ஜூன் 3ஆம் தேதி அங்கே விருபாட்சியிலே இருந்து புறப்பட்ட ஒரு 600 பேர் மாறு வேடங்களிலே வந்தார்கள், புரட்சியாளர்கள். அந்த புரட்சியாளர்கள் யார்? சாமானியர்கள், நம்மை போன்ற கிராமப்புறத்திலே பிறந்தவர்கள். இவர்கள் இந்தியாவிலே வெள்ளை ஏகாதிபத்தியத்தை விரட்ட வேண்டும் என்று முதலிலே திட்டமிட்டார்கள். பாளையக்காரர்கள் அவர்களை வழிநடத்தினார்கள். இந்த ஜூன் 3ஆம் தேதி கோயம்புத்தூர் எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. ஆனா வடநாட்டிலிருந்து தூந்தாஜி வாக் என்று சொல்லக்கூடிய பெல்காமில் இருந்து வர வேண்டிய படை வந்து சேரவில்லை. என்ன ஆச்சரியம்! இங்கிருந்து மருது சகோதரர்கள் எல்லாம் அங்கு அனுப்பிச்சாங்க, கடிதம் அனுப்பிச்சாங்க. குதிரையிலே செல்கிறான். அங்குதான் தீரன் சின்னமலையிலிருந்து மற்றவர்கள் வருகிறார்கள். அந்த பெருந்தரை வழியாக அப்படியே செல்கிறார்கள். சென்று அங்கு பெல்காம் சென்றார்கள். தூந்தாஜி வாக்கு என்று சொல்லக்கூடிய அங்க இருக்கிற பாளையக்காரர்களை சந்தித்தார்கள். அங்கிருந்து குதிரைப்படை அனுப்புவதாக அவர் உறுதி சொன்னார். இதெல்லாம் நடந்த பிறகு சரியான ஜூன் 3ஆம் தேதி அந்த குதிரைப்படை வந்து சேர முடியவில்லை. ஆகவே கடைசியிலே கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு அரசு அதிகாரி மோப்பம் பிடித்து இந்த புரட்சி நடப்பதற்கு முன்பே அத்தனை பேரையும் கைது செய்தார். அந்த கைது செய்து, இதுதான் கோவை புரட்சி, கோவை ரெவல்யூஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கோவை புரட்சி 1800 நடந்தது. இது ஜூன் 3ஆம் தேதி நடந்த, எல்லாம் கைது செய்யப்பட்டார். முகமது ஹாஷம் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அந்த படை தளபதி, அவர்தான் எல்லா ரகசிய கடிதங்களை வைத்திருந்தார். முகமது ஹாஷம் அந்த கடிதத்தை என்ன செய்தார்கள் என்றால், அந்த கடிதத்தை எல்லாம் மறைச்சு வச்சுட்டு இவர் ஒரு இரும்பு கூண்டுல, யார்? முகமது ஹாஷம் இரும்பு கூண்டிலே அடைத்து விட்டார் வெள்ளை போலீசார். கடைசியில் இன்ட்ரோகேஷன் என்று சொல்வார்களே, இவனை பற்றி தெரிவிப்பதற்கான முறையிலே எல்லா பாளையக்காரர்களும் காட்டி கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். சித்திரவதை செய்தார்கள். கடைசியில ஜூன் 8ஆம் தேதி அத்தனை கடிதங்களையும் மறைத்து வைத்துவிட்டு வெள்ளை போலீசாருக்கு எப்படியாவது கண்களுக்கு படாமல் பாதுகாத்து வைத்துவிட்டு தன் குரல் வலையை தானே நசுக்கி செத்து மடிந்தான், தற்கொலை செய்து கொண்டான் முகமது ஹாஷம். பேராசிரியர் ராஜன் எழுதுகிறார், இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய முதல் தியாகி முகமது ஹாஷம் என்று எழுதுகிறார். முதல் தியாகி, தன்னைத்தானே மதித்துக் கொண்டவன். இதெல்லாம் முதல் போராட்டத்தில் நடக்கிறது.